அந்த மாதிரி தான் இப்போ சேகர் பாபுவை பேச வச்சுருக்காங்க. பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? எந்த எந்த நாட்டுக்கு முருக பக்தர் அவர்? பவன் கல்யாண் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் வருகின்ற வசனத்தைத்தான் நாங்கள் திரும்ப பேச வேண்டியது வரும். நாட்டு நட்டாயா களை பறித்தாயா என்ற சொல்லிற்கு ஏற்றார் போல்தான் அவரை திருப்பி தாக்க வேண்டியது வரும். அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? யார் அவர்? வேண்டுமென்றால் பவன் கல்யாணியை ஏதாவது ஒரு தொகுதியை தேர்வு செய்து சென்னையிலே போட்டியிட சொல்லுங்கள். அவர் வெற்றி பெற்றுவிட்டால் அதன் பிறகு என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் அந்த பேட்டை ரவுடி சேகர் பாபு அங்கே உட்காந்துக்கிட்ட மைக்கில் உட்காந்துக்கிட்டு நீ என்ன காமெடியாக பேசுகிறாப்பில்லையா, அப்படியே என்டர்டெய்னிங்கா, இல்லை நீ என்ன மஞ்சள் அரைத்தாயா களை பறித்தாயா உனக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு நான் கேட்குறேன். நீ செனட்டாப் ரோட்டில் நீ பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் எதுக்கு நாங்கள் பண்ணணும், இல்லை பவன் கல்யாணம் பண்ணணும்? நீ மஞ்சள் அரை களபரி துணி துவச்சி போடு, இதெல்லாம் நீ பண்ணு சரியா. மளிகை சாமான் வாங்கி போடு, பாக்கெட் பால் வாங்கி போடு சரியா. இதெல்லாம் நீ பண்ணு. இதெல்லாம் நீ பண்ணதுனால தான் இன்றைக்கி நீ அமைச்சர்.